ஹலோ மை டியர் ஃபேமிலி. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆஃப்டர் பிரேக்கப் ஐ எம் பிகம் ஏ பில்லியனியர்ங்கிற மேங்காவல்ல எபிசோட் படி நேரில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்த்துட்டு இந்த எபிசோடு வாங்க. அப்புறம் கடவுங்க நல்லா எப்படியும் அது மட்டும் இல்லாமல் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் நம்மளுக்கு அது அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாகவே இருக்கும். இப்போ நம்ம டேட்டா எபிசோட்குள்ள போகலாம். அந்த ஆப்ஷனில் அடுத்த பொருளும் எழுத்துக்கு வர நம்ம மாமாவும் 200 மில்லியன் சொல்ல, நம்ம ஹீரோ 300 மில்லியன் சொல்ல. அட நீ என்ன சொன்ன, நீ சைனாலன்னு தூக்கிட்டு வந்த பொருளை மட்டும் வாங்குவேன்னு சொன்னால அப்போ ஏன் ஐட்டம் வாங்கிட்டு இருக்க? அங்க இருந்த இன்னொருத்தரும் அவன் ஒரு கான்டோரம் பண்ணிட்டு இருக்கான். சரி விடுங்கடா, நம்ம இதுக்கு மேல கேட்கல வேணாம்னு சொல்லி அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பொருள் நம்ம ஹீரோக்கே வந்துட்டு நம்ம நான் இந்த பொருளை கைட்டோக்கே தரேன், ஏன்னா அவங்க நேற்று நல்லா சர்வீஸ் பண்ணாங்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல. அதை கேட்ட கைட்டவும் அடி சாக்காவ, அவனுக்கு எப்படி உனக்கு சீக்கிரட் நேம்லாம் தெரியுது சொல்லி அவனும் கேட்க. அவங்களும் எனக்கு அது தெரியல, ஆனா நான் அந்த பொருளை நான் வாங்கல அப்படி சொல்லி அவங்க சொல்ல போற. அதை ஒன்று தான் தரேன் நீ வாங்கிக்கோ சொல்லி அவரும் சொல்ல. அவங்ககிட்டயும் பாயிண்ட் மைனஸ் ஆகுது. அவங்களும் மாஸ்டர்னு சொல்ல போற. நம்ம ஹீரோவும் நான் பணத்தை கொடுத்தும் கூட என்னோட பாயிண்ட் கம்மியாகிட்டு இருக்கு, ஆனா மாமாவோட எக்ஸ்பிரஷனை பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு மனசு நினைக்க. நம்ம சைட்டாவும் நம்ம ஹீரோ பார்த்து நிச்சயமா நீ எனக்கும் என் மாஸ்டருக்கு நடுவில் ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கலாம் சொல்லிட்டு நான் பண்றேன், ஆனா என்னோட வாழ்க்கையிலே இப்பதான் ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் தராங்க அப்படி சொல்லி அவன் நினைக்க போற. பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ என்னடா இன்க்ரீஸ் ஆகுது பார்க்க போறேன். அவங்களும் ஆனா இவன் ரொம்ப நாட்டியான ஒரு மேன் ஆச்சு அப்படி சொல்லி நினைக்க போறேன். அவங்களுக்கு பாயிண்ட்டும் டிக்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகுன்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ என்னடா நடக்குறீங்க சொல்லி யோசிக்க. அங்கிட்டையும் நான் இந்த பெட்டிங் ஒன்று ரொம்ப ஃபயரா போகும்னு நினைச்சேன், ஆனா யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன், நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா அடுத்த எந்த பொருளும் சைனா சேர்ந்த பொருள் இல்லாதனால நான் அதை வாங்க மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். அங்கண்ட எல்லாரும் இவங்களுக்கு ரொம்ப திமுருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அடுத்த பொருள் வந்துட்டு அங்கண்ட எல்லாம் பெட்டிங் பண்ணிட்டு இருக்க. நம்ம மாமாவும் கடைசியில் பெட்டிங் பண்ணி அதை வின் பண்ணிடுறாரு. அதை கேட்டாங்க எல்லாருமே கை தட்டிட்டு இருக்க. பாஸ் அவங்க சொல்ல நம்புறீங்க பாஸ், அவங்க எல்லாம் இங்க லிங்க்ஸின் கேட்க மாட்டானோ சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க முன்னாடி இப்ப நல்லா பாராட்டி பேசி புட்டு பின்னாடி போயிட்டு திட்டுறாங்க பாஸ் எல்லாம் சொல்ல. அவரும் வாயை மூடுறான்னு சொல்லி கணத்துல விட நம்ம ஹீரோவும் நான் கேட்பேன்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஆனா கவலைப்படாதீங்க, ஏன்னா அடுத்த ரெண்டு சைனா வசின்ற ஒரு பொருள் தான் வருது, நிச்சயமா நான் வாங்குவேன் சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல. அப்படி நம்ம ஹீரோ கண்ணில் கை வச்சுட்டு அவ கலாச்சிட்டு இருக்கா. அவரும் டேன்னு சொல்லி பார்க்க போறே. அடுத்த பொருளும் வந்துட அங்கண்ட எல்லாருமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ல கேட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் எனக்கு ரொம்ப தூக்கமா இருக்குன்னு சொல்லி 2 பில்லியன் சொல்ல. அதை கேட்ட எல்லாருமே என்னடா ஸ்ட்ரைட்டா 2 பில்லியனுக்கு போயிட்டா சொல்லி சாக்காவ. அப்படியே இந்த இடத்துல 2.5 பில்லியன் சொல்லி சவுண்ட் வர. ஏன்னு பார்த்தா மாமா என்ன சொல்லியிருக்காரு, பாஸ் நம்ம பிளான் மறந்து போச்சு, நம்ம இதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணா அது வேஸ்டா தான் போகும் சொல்ல போற. இது என்னோட மான பிரச்சனை நல்லா அப்படியே சொல்லி அவரும் சொல்ல. என் கூடயே நீங்க விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா சொல்லி நம்ம ஹீரோவும் 3 பில்லியன் சொல்ல. அவரும் 3.5 பில்லியன் சொல்ல. நம்ம ஹீரோவும் 4 பில்லியன் சொல்ல. அடே என்ன லிங்க்ஸின் ஏற்றா சரி, ஆனா இருக்கிற மாமாவும் சேர்த்து ஏற்றிட்டு இருக்காரு, ஏன்னா இந்த விலையை ரொம்ப கம்மியாச்சு, எப்ப இருக்க போற இவ்வளவு விலைக்கு வாங்குறாங்களே சொல்லி பார்த்துட்டு இருக்க. அங்கிருந்து எல்லாரும் அம்பியாருங்க சேர்மன் சொல்லி சொல்ல போற. அவரும் நான் இதுக்கு முன்ன பெட் பண்ண போறது இல்லை, ஏன்னா நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, ஏன்னா அந்த கம்மியான விலைக்கு வாங்கக்கூடிய பொருளை நீ 4 பில்லியனுக்கு வாங்க போறேன். அதுக்கப்புறம் அந்த பொருளையும் நம்ம ஹீரோக்கே கொடுத்துற. அவரும் என்கிட்ட இருக்க சொட்டி வச்சு ஒரு 10 பில்லியன் கலெக்ட் பண்ணு சரியான்னு சொல்லி அவட சொல்ல போற. அவரும் ஏன்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்லணும் புரிய மட்டும் சொல்லணும். நம்ம ஹீரோ ஒரு வந்திருக்காங்க, இது சைனா சேர்ந்த பெரிய பெரிய பணக்காரங்களாம் பணத்தை கொடுத்து நம்ம ஹீரோ இங்க இந்த மாதிரி பொருளை வாங்க சொல்லியிருப்பாங்க சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் சைனா பொருளை வாங்காம போனா நிச்சயமா அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதனால இந்த சைனா பொருளை வாங்கிட ஆகணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து வர போற அந்த சைனா சேர்ந்த பொருளை இவர் வாங்கி நம்ம ஹீரோ கிட்ட அதிக விலைக்கு விற்கலாம்னு சொல்லி பிளான போடுறாரு. அதுக்கப்புறம் நான்டா இல்ல ஜெயிக்க போறேன் அப்படி சொல்லி அவரும் சொல்லிட்டு அங்கிருந்து அவங்களும் அப்பனா நீங்க இந்த மட்டும் விலை ஏற்றிட்டே போனா நிச்சயமா வாங்கிட ஆகணும் அவன், அப்பனா லாஸ்டா வர சைனீஸ் பொருளை அவனால வாங்க முடியாது, அல்ல நீங்க வாங்கி அதிக விலைக்கு அமைச்சு விற்கலாம் சொல்லி அவரும் சொல்ல. அப்பனா லின்சின் சைனாக்காக வந்திருக்கானா, ஆனா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தானே, ரொம்ப கூலா இருக்கான்னு சொல்லி அவங்களும் யோசிக்க போற. பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன இன்க்ரீஸ் பார்க்க போறேன். அவங்களும் ஆனா அவன் என்ன மாஸ்டர் எனிமி, அதனால அவன் எனக்கும் எனிமி தான் சொல்லி அவனும் யோசிக்க போற. நம்ம ஹீரோக்கும் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன நடக்கிறீங்க சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பொருள் வர. அங்க என்ன மாமாவும் அந்த விலையை ஏற்றிட்டே போற. நம்ம ஹீரோவும் கடைசியில 1.5 பில்லியனுக்கு வாங்க. அதுக்கப்புறம் அங்கண்ட எல்லாருமே இப்படியே போனுச்சு, நிச்சயமா லின்சினால கடைசியா வரக்கூடிய அந்த சைனா பொருளை வாங்க முடியாதுன்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது வரைக்கும் 6.8 பில்லியன் செலவு பண்ணிருப்பாங்க, ஆனா நம்ம மாமா கிட்ட இன்னுமே கூட 10 பில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கிட்ட எல்லாரும் பேசிட்டு இருக்க. கடைசியான பொருளான சைனாவை சேர்ந்த பொருளும் வர. இதான் சைனாவை சேர்ந்த கடைசியான பொருள் அப்படி இருக்க போற. நான் உனக்கு போறேன் எண்டுக்காரன்னு சொல்லி அவரும் மனசுல நினைக்க. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்களும் இந்த பொருளை பற்றி பேசிட்டு இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் 1 பில்லியன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தூக்கமா இருந்ததுனால வீட்டுக்கு போகணும் சொல்லி சொல்ல. அங்கிருந்த வரும் 1.5 பில்லியன் சொல்லிட்டு இனிமேல் தான் கண்ணா ஆட்டமே ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்ல. அங்கிருந்த எல்லாரும் இனிமேல் தான் கண்ணா மாசான சீனி வரப்போன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல ஜேக்க போறது யாரு, ஜப்பானை சேர்ந்த கழுகா இல்லாட்டி சைனா சேர்ந்த டிராகனான்னு சொல்லி அங்கிட்ட எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப மட்டும் நீங்க கடைசி நேரத்துல தோட்டு போனீங்கன்னா நிச்சயமா இங்க இருக்க எல்லாருமே உங்களை
ரொம்ப கீழ்த்தனமா பார்ப்பாங்க. சொல்லிட்டானே நீங்க பயப்படுறீங்க. நீ அப்படியே பேசிட்டே இரு. ஏன்னா நீ நீ இதுவரைக்கும் 8 பில்லியன் சொல்ல பண்ணிட்ட. அப்ப இதுக்கப்புறம் உன்ட்ட எங்க பணம் இருக்க போகுது? அப்படி சொல்லிட்டு அவரும் 4 பில்லியன் சொல்ல, ஓ! அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போற, அவரும் நம்ம ஹீரோ முடிச்சு பார்க்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த விலைய ஏத்திட்டே போற. கடைசியில நம்ம மாமாவும் 16 பில்லியன்ல நிக்க, அதுக்கப்புறம் நம்ம யூகிசோனும் ரொம்ப அதிகமா போறேன்னு சொல்ல போற, நம்ம மாமா பக்கத்துல இருந்தவரும், சார் நம்மகிட்ட மொத்தமே 12 பில்லியன் தான் இருக்கு. அப்படி இருக்க போற மிச்ச காசுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி கேட்க போறேன். அடே இது நான் மான பிரச்சனை. அதனால என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வச்சாச்சு நான் இதை வாங்க வேண்டாம்னு சொல்லி அவனும் சொல்ல போறேன். அவங்களும் 16 பில்லியன் ஒரு தரம் சொல்ல போறேன். அவரும் இங்க இன்னும் கேட்காம இருக்கா சொல்லி பார்க்க போறேன். அவங்களும் 16 பில்லியன் 2 தரம் சொல்ல போறேன். நம்ம சார் இதை மட்டும் நம்ம இப்போ வாங்கிட்டோம்னா அவ்வளோதான். உங்களோட எல்லாமே பேங்க் ஆயிடும். உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லி சொல்ல போறேன். அவரும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதான் இங்கேயும் சொல்லாரு. இப்ப மட்டும் நான் இதை வாங்கிட்டேன்னா அந்த சைனா சேர்ந்த ஆளுங்க நிச்சயமா இதையும் வாங்க பார்ப்பாங்க. அப்ப நான் இதை அதிக விலைக்கு அவங்ககிட்ட விட்டுருவேன். சார் செம்ம பிளான் சார் சொல்லி அவங்க சொல்ல போறேன். அங்க இருந்தவங்களும் ஒருவேளை அவங்களுக்கு இந்த பொருள் தேவையில்லான்ட்டு என்ன பண்ணலாம் சொல்லி கேட்க போறேன். என்ன இப்படி சொல்றான், வாங்கிடும் சொல்லி அவனும் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் வைக்கிறோம். சரி நீங்க அந்த பொருளை வச்சுக்கோங்க சொல்ல போறேன். அவங்களும் நம்ம மாமாக்கே கொடுத்துட்றாங்க அந்த பொருளை. அங்கண்ட எல்லாரும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்ல போறேன். பக்கத்துல இருந்தோம் சார் நம்ம ஜெயிச்சிட்டோம் சொல்ல போறேன். அவரும் ஆமா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அவரும் பயப்பட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நீ சைனால கொண்டு போன எல்லா பொருளையும் திருப்பி கொண்டு வரேன்னு சொல்லி நீ சொன்ன. அப்படி இருக்க போற நீ மட்டும் இதை வாங்காம போனீங்கன்னா சைனா சேர்ந்தவங்ககிட்ட என்ன கேட்பாங்க சொல்லி அவரும் கேட்க போற. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர் பார்க்க அவரும் கத்தியை கொண்டு வர சொல்ல, இந்த இங்க ஜப்பான்ல யாராச்சும் தோட்டு போனாங்கன்னா அவங்க இந்த கத்தியில அவங்களே கொண்டுக்கணும். அப்படி பண்ண அவங்களுக்கு ஒரு ஹானரா இருக்கும் சொல்லி அவன் கத்தியை கீழே போட்டு நீ அதை பண்ண போறான்னு சொல்லி எனக்கு கத்தியை கீழே போட. நம்ம ஹீரோ கத்தியை இருக்க போய் அவரும் நீ இப்பயே இந்த கத்தியை வச்சு நீ கொண்டுக்கோ. அப்படி கொண்டுக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஹானரா இருக்கும் உனக்கு. இல்லாட்டி வேணுமா சிலையை நீ வாங்கிக்கோ, வேணுமா கூட உனக்கு லோன்ல கூட தரேன், நீ வாங்கினா இந்த பண்ண தேவைன்னு சொல்லி அவரும் சொல்ல போறேன். அப்படி வாங்கிட்டேன்னா உன்னோட மிஷின் கூட கம்ப்ளீட் ஆயிரும், உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க அப்படி சொல்லி அவரும் சொல்ல போறேன். நம்ம ஹீரோ போட்டாங்க சொல்ல வர போறே. அவரும் என்ன திம்மு கட்டிட்டு இருக்க சொல்ல போற. அவரும் இந்த மாட்டா பேசினு நான் விலையை குறைக்க மாட்டேன்னு சொல்லி அவரும் சொல்ல போறேன். நம்ம ஹீரோ எந்த சின்ன இதையே போட்டு நீங்க பொட்டி கொண்டு போக முடியுமா சொல்லி சொல்ல, நான் இங்க வந்தப்ப என்ன சொன்னேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போற. அங்கிட்ட வரும் சைனால இருந்து எடுத்துட்டு போன எல்லா பொருளையும் நீ திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்லி சொன்னேன் அப்படி சொல்லி சொல்ல போறேன். அதான் நான் சொல்றேன் என்ன சொன்னேன் நானு சொல்ல போறேன். அவரும் இதான் சொன்ன சொல்ல போறேன். டக்குன்னு நம்ம மாமாவும் ஒரு மிஷம் யோசிச்சுட்டு அவரும் அவரை கணக்குலயே வைக்க அவரும் பறந்து போய் உழுவுறாரு. அவரும் ஏன் சார் அடிச்சுன்னு கேட்க போற. அவன் என்ன சொன்னானா சைனால இருந்து ராபரி பண்ணிட்டு போன பொருளை கொண்டு போகணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி அவன் இந்த ரெல்லிக்கு சைனால இருந்து ராபரி பண்ணிட்டு வரல, இது சைனால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்ட பொருள்னு சொல்லி அப்புறம் தெரிய வருது எல்லாத்துக்கும். அவரும் நான் ஆனாலும் கூட நல்ல ஒரு பொருளாச்சுன்னு சொல்ல போறேன். நம்ம ஹீரோ ஆமா நல்ல ஒரு பொருள் தான், ஆனாலும் கூட இது சைனால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தானே கொண்டு வந்தாங்க. ஆனா இல்லக்கா இந்த ஐப்ரோலாம் பார்த்தா உங்களை போல இருந்துச்சு, அதனால நான் இதை அவங்க வாங்க விட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இது மட்டும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா இதை நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க. ஆனா 400 மில்லியன் மதிப்புள்ள பொருளை நீங்க 16 பில்லியனுக்கு வாங்கியிருக்கீங்க, நீங்க உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆவீங்க. அது எப்படின்னா ஒரு கோமாளியான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, இதை நீங்க வாங்கினதுனால நிச்சயமா நீங்க பேங்க் அவுட் ஆக போறீங்களே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க சொல்லி சொல்ல அப்புறம் நம்ம மாமாவும் அப்படி சாக்காவ நான் நினைச்சு கூட பார்க்கல என்ன மட்டும் ஒரு விஷயம் இருக்குன்னு, நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்க சொல்லப்போ நம்ம ஹீரோ நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா இது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்குல்ல சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அங்க சுட்டிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோ சுட்டு போட்டு நாங்க அந்த கம்பெனி வச்சிருக்கோம் ஏன்னா பேர்ல சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்கிட்ட எல்லாரும் நான் நினைச்சு கூட பார்க்கல மாமாவே ஒருத்தன் இன்னும் தோக்கடிப்பானு, ஆனா இல்ல இன்னும் கூட நீங்களும் ஃபேமஸா இருக்கீங்க ஏன்னா நீங்க 16 பில்லியனுக்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க அப்படி சொல்லி அவங்க சொல்ல போற. அப்படியே ஒருத்தர் தள்ளி விட்டு போற நம்ம மாமாவை. அப்படியே அவர் தள்ளி விட்டுட்டு போவ அவருக்கும் ஹார்ட் அட்டாக் அவர் கையை வைக்க நம்ம ஹீரோ அவரை கிராஸ் பண்ணி போறேன். ஏன்டா அப்படி கேட்கல உங்கள்கிட்ட பிபி சுகர் இருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு போவ. அவரும் அங்க ஆளுங்க போனை போட்டு இன்னும் எல்லா சாமுராய்ஸ் நிஞ்சாஸ் எல்லாம் வாங்கடா, இந்த லீன்ஸின் வாங்கின பொருள் எல்லாத்தையும் நம்ம தூக்க போறோம் சொல்லி அவரும் சொல்ல போற. அப்படியே ஜப்பான் எம்பேசியை காமிச்சு அங்கிட்ட வரும் நீங்க ஜப்பான்ல தூக்கிட்டு போன எல்லா பொருளையும் திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க, இதால நிச்சயமா மாமா ரொம்ப கோவப்படுவாரு. அதுக்கப்புறம் நாங்க இந்த பொருளை நாங்க ரொம்ப ஹை செக்யூரிட்டியில வச்சிருக்கோம், நீங்க இருக்க கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி அவரும் சொல்ல போற. நம்ம ஹீரோ நீங்க பண்ண ரொம்ப தேங்க்ஸ் சார், மட்டும் இல்லாம கொஞ்சம் உங்களை காரை கொஞ்சம் தர முடியுமா சொல்லி கேட்க போறேன். அவரும் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா உங்க செக்யூரிட்டி பார்க்கணுமே சொல்ல போற. நீங்க இங்கிருந்து வெளில போனா நிச்சயமா உங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குன்னு சொல்ல போற. நம்ம ஹீரோவும் நீங்க என்ன நம்பலாம் ஏன்னா நான் ப்ராமிஸ் கூட பண்ணு எனக்கு எதுவுமே ஆவான்னு சொல்லி சொல்ல போறேன். அவங்களும் அப்படியா சொல்லி சோகமா இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ கீழே பார்க்கிங்க்கு வந்துட நிச்சயமா நான் மாமாவை டார்கெட்டா இருப்பேன், அதனால நான் இதுக்கு ஏதாச்சும் பண்ண சொல்லி நம்ம ஹீரோ காரை ஆன் பண்ண போறேன். டக்குன்னு நிஜ பிளேஸ்லாம் வருது. நம்ம ஹீரோ டாஜ் ஆகிட்டு பின்னாடி பார்த்து நம்ம கைட்டவும் நின்றுட்டு இருக்க. இதோ நம்ம எபிசோடுக்கு ஏண்ட கரை போடலாம், அடுத்த எபிசோட்லாம் சரியான சம்பவம் இருக்கு, நல்லா அதையும் பார்த்துருங்க. இப்போ நம்ம இந்த அடுத்த எந்த கரை போடலாம் நாங்கள் வியச்சு நீங்க பார்த்துருக்கு வியச்சு வாய்ஸ் யூடியூப் பாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.